குட்டீஸுங்க வந்து வாய்க்கால் பக்கம் போகலாமாம்மா அப்படின்னானுங்க. சரின்னு அப்படியே வாய்க்கால் பக்கம் மத்தியானம் வெயிலுக்கு போய் கொஞ்சம் குளித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னானுங்க. சரி குட்டீஸுங்கெலாம் குளிக்கட்டும், நமக்கும் வந்து இந்த முயலுக்கு வந்து கொஞ்சம் புல்லும் பிடிங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்க்காக்கரை ஓரம் இருக்கக்கூடிய புல், நிலங்காட்டு ஓரம் இருக்கக்கூடிய கொஞ்சம் புல்லெல்லாம் அப்படியே பிடுங்கிட்டு நம்ம இந்த பேக்கில் வச்சுக்கிட்டேன். அப்போ தான் அவன் பார்த்தேன், குட்டீஸ் எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பாட்டி வந்து என்னமோ தூரத்தில் வந்து ஒரு கல் எடுத்து கொட்டிக்கிட்டு இருந்தது. என்னான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்குறப்ப அந்த பாட்டிக்கு வந்து பல்லு கிடையாது, வெத்தலையும் பாக்கும் உள்ளே வச்சு அந்த மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கிற ஒரு கல் மேலே வந்து நல்லா கொட்டி தூளாக்கி ஒரு வாயில் போட்டுச்சு. அப்போ தான் சொல்லிச்சு, பல்லு இல்லாதப்போ இப்படி தப்பா பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு குட்டீஸுக்கெலாம் குளிச்சுட்டானுங்க. சரி அங்கேருந்து ஒரு புல்லோடு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வீட்டில் இருக்க முயலுக்கு அப்படியே போட்டான். முயல் வந்து அப்படியே சூப்பராக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு.